இந்த நாங்குநேரியில அது பக்கத்துல வந்து ஒரு போதையினால வந்து ஒரு 6 பேருக்கு வெட்டு, அதுல 2 பேர் கொலை இருந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஒரு சைடு வந்து அது ஜாதி ரீதியான தாக்குதல்ங்கிற மாரியும் சொல்றாங்க. இன்றைய கால்ல தாவேகா தலைவர் விஜய் அவர்களுமே வந்து இதற்கு வந்து மிகப்பெரிய கடுமையா அளவுல கடுமையா கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. உலக லெவல்ல ஒரு அரசு இருக்கு அப்படிங்கிற மாரி விஷயம் சொல்றீங்க. இந்த மாரி போதையாலயா? இல்ல ஜாதியாலயாங்கிற ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது போதை வெறி, ஜாதி வெறி, மத வெறி எல்லாத்துக்கும் வித்தியாசம்லாம் ஒண்ணும் கிடையாது. அங்க பாதிக்கப்படுறது பெண்கள், குழந்தைகள், அப்பாவிகள் தான் இருப்பாங்க. அவங்க அங்க வந்து மனிதாபிமானமும் எதுவுமே இருக்காது. இருக்க அவன் நியாயப்படுத்திக்குவான். எந்த கரெக்ட்டு, உன்து கரெக்ட்டுன்னு. ஆனா, பின்னணியில பார்த்தீங்கன்னா, கலவரம், அ பொருள் இழப்பு, உயிரிழப்பு, உடைமை இழப்பு, கை, கால் இழப்பு இந்த மாரி தான் நடக்கும். அது உலக நாடுகள்லேருந்து உள்ளூர் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அதுதான். இன்னைக்கு ஈரான், அமெரிக்கா வாரா இருக்கட்டும், இங்க நாங்குநேரி பிரச்சனையா இருக்கட்டும். ஒரு கும்பலு 3 பைக்ல 9 பேரு பெட்ரோல் பம்போட வந்து அடிச்சு, தப்பி ஓடுறவங்கள தொரத்தி தொரத்தி வெட்டியிருக்காங்க. ஒரு 7, 8 பேர் காயம். அதுல ஒரு வடமாநில இளைஞர் இறந்து போயிருக்காரு. ஆமா. அதான் கொடுமை. கொடுமை. அப்ப இவனுங்க வந்து ஊருக்குள்ள புகுந்து வெட்டுறானுங்க இருட்டுல. நோக்கம் வந்து அந்த பகுதி வந்து பட்டியலின மக்கள் வசிக்கிற பகுதி. அப்ப இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? என்ன பண்றாங்க காவல்துறை? சட்டம் ஒழுங்கு என்னாச்சு? இன்னைக்கு விஜய் கேட்குறாருன்னா, அது ஒரு நியாயமான விஷயம் தான். உலக லெவல்ல நாங்க போட்டி போடணும். ஸ்டேட்ல எங்களுக்கு மேட்டரே கிடையாதுன்னு சொல்லிட்டு, இதான் உலக லெவல்ல போட்டி போடுறதா? லா அண்ட் ஆர்டருக்கு ஏடிஜி இப்போ வரைக்கும் போட மாட்டீங்களா? அப்படி என்ன உங்களுக்கு அவ்வளோ ஒரு பிடிவாதம்? அப்படின்லாம் கேள்வி கேட்குறாரு. அதெல்லாம் நியாயம் தான். இப்ப இந்த பிரச்சனை பாருங்க, காலையில பெருசா எடுத்துக்கிட்டு 1/2 மணி நேரமாக முதல்வர் நலிவுற்றதை இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சிருக்காங்க. 5 வருஷத்துல முதியோர்கள், விதவைகள், கணவனால் கைவிட பெண்கள் நலிவுற்று இருப்பதை நேத்து நைட்டு தான் கண்டுபிடிச்சிக்கிறாப்புல. ரிப்போர்ட்டே அப்ப தான் போயிருக்கு. கண்டுபிடிச்ச உடனேயே எல்லாருக்கும் ரூ. 2000 எக்ஸ்ட்ரா போடுன்ட்டாப்புல. இதுக்கு பேரு என்னது? அப்போ அந்த மக்கள பத்தி 5 வருஷமா கண்டுக்காம, இன்னைக்கு ரூ. 2000 நீங்க குடுக்குறீங்கன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிற சுயநலம் என்னது? சுயநலம் என்னது? இதே முதியோர்களுக்கு நீங்க நீங்க பணத்த வந்துட்டு நிப்பாட்டி வச்சிருந்தீங்க. பீகார பத்தி பேசின்னு இருந்தீங்க. ம். கண்டிப்பான. ஆனா முதியோர் பென்ஷன் இதுவே பென்ஷனே சரியா போகாம போகாத இந்த பிரச்சனைலாம் பண்ணது இருந்தது. இருந்தது.